அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை. அத்தியாயம் 4, பகுதி 3. பனியால் ரோஜஸ் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டான். ஓர் உள்ளங்கைக்குள் மற்றதை மாற்றி மாற்றி போட்டு பிசைந்து கொண்டிருந்தான். தனிந்த மரியாதை மிகுந்த குரலில், "நாம் ஒரு வார்த்தை பேச அனுமதி உண்டா சார்?" என கேட்டான். என்று அனுமதித்தார் லாம்பர்ட். தொண்டையை சரி செய்து கொண்டான் ரோஜர்ஸ். மறுபடியும் நாக்கினை காய்ந்து விட்டிருந்த உதடுகளுக்குள் மேலே ஓட்டினான். அதில் என்னை பற்றியும் என் மனைவியை பற்றியும் கூட குறிப்பிட்டாங்க சார். ஜெனிஃபரின் மரணம் குறித்தும். இதில் மருந்துக்கு கூட உண்மை கிடையாது சார். நானும் என் மனைவியும் ஜெனிஃபர் கடைசி மூச்சினை விடுற வரைக்கும் அவங்க கூடவே தான் இருந்தோம். அவங்க எப்போவுமே மோசமான உடல்நிலையில தான் இருந்தாங்க சார். நாங்கள் அவங்க கிட்ட வேலைக்கு வந்தது முதல் அப்படி தான். அன்னைக்கு ராத்திரி பெரும் புயல் அடிச்சுது சார். அப்போது அவங்க நிலைமை இன்னும் படுமோசமாக ஆனது. தொலைபேசி வேலை செய்யலை. எங்களால் அவங்களுக்கு சிகிச்சை தர டாக்டரை கூட்டிகிட்டு வர முடியல. அவரை தேடிக்கிட்டு நான் நடந்தே போனேன் சார். ஆனால் அவர் வரும்போது காலம் கடந்திருந்தது சார். அவங்களுக்காக உடனடியாக என்னவெல்லாம் பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணினோம். அவங்க மேலே அப்படி ஒரு பக்தியோடு இருந்தோம். யாரை வேணுனாலும் நீங்கள் கேட்டு பார்க்கலாம். இதை தான் சொல்லுவாங்க. எங்களுக்கு எதிராக ஒரே ஒரு வார்த்தை கூட உங்களுக்கு கிடைக்காது சார். உதறி கொண்டிருந்த பணியாளின் முகத்தையே சிந்தனையோடு கவனித்து கொண்டிருந்தான் லாம்பர்ட். காய்ந்து கொண்டே இருக்கும் அந்த உதடுகள் அவன் கண்களில் பதிந்து கிடந்த கிளி, விழுந்து உடைந்த காப்புத்தட்டின் ஓசை இப்போது பிலிப்பின் நினைவுக்கு வந்தது. இதை நினைத்தான், ஆனால் சொல்லவில்லை. அப்படியா? ஃப்ளோர் தனக்கே உரிய அலுவலகத்தனமான விட்டேற்றி குரலில் பேசினார். அவங்க மண்டையை போட்டதில் உங்களுக்கு கணிசமாக எதுவோ கிடைச்சது போல. ரோஜர்ஸ் இழுத்து பிடித்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டான். இறுக்கமாய் சொன்னான், நாங்கள் அவங்களுக்கு ஆற்றிய மனப்பூர்வமான பணிகளை அங்கீகரிக்கும் வகையில் அவங்க பரம்பரை சொத்துல கொஞ்சத்தை எங்களுக்கு விட்டு வச்சாங்க. இது எதுக்கு இப்போ? லாம்பர்ட் அதற்குள் இடைமறித்து, உங்களை பற்றி சொல்லவே இல்லையே ஃப்ளோர் என்றான். என்னை பற்றி இன்னா வேணும்? உங்களுடைய பெயரும் அந்த பட்டியலில் படிக்கப்பட்டது சார். ஃப்ளோரின் முகம் சிவந்தது. அந்த லேண்டர் என்னும் பெயரை சொல்கிறீங்களா? அது ஒரு வங்கி கொள்ளை சம்பந்தப்பட்டது. லண்டன் வணிக வங்கி. ஜஸ்டிஸ் வார்க்ரேவ் சுழன்று திருப்பினார். அது என் நினைவில் இருக்கு. என் கைக்கு அந்த வழக்கு வரலே, ஆனாலும் அது நல்லா ஞாபகம் இருக்கு. நீங்கள் தந்த சாட்சியால் தான் லேண்டர் குற்றவாளின்னு தீர்ப்பாகி கைது செய்யப்பட்டு தண்டனை அடைஞ்சார். நீங்கள் தானே அந்த வழக்கை கையாண்ட போலீஸ் அதிகாரி? நான் தான். காலம் பூரா அடிமையாக உழைக்கணும் என்னும் அறிவிப்போடு அவனுக்கு ஆயுள் தண்டனை தரப்பட்டது. பிறகு 1 வருஷத்திலே அவன் இறந்துட்டான். அவன் அயோக்கியன். அவனே தான் பேங்க் காவல்காரனையும் அடிச்சு போட்டவன். வழக்கு எந்த தடங்களும் இல்லாமல் அவனுக்கு எதிராக நின்னது. சாதுரியமாக அந்த வழக்கை நடத்தி வெற்றி பெற்றதுக்காக உங்களுக்கு பாராட்டு கிடைச்சதே, வார்க்ரேவ் மெதுவாய் குறிப்பிட்டார். பதவி உயர்வு? கொஞ்சம் சிடுசிடுப்பாய் இப்படி சொன்னார் ஃப்ளோர். நான் கடமையைதானே செஞ்சேன் என்றார். லாம்பர்ட் சிரித்தான். கலகலவென வட்டம் அடித்து வளர்ந்த சிரிப்பு. என்ன, கடமையை நிறைவேற்றும் சட்டத்துக்கு அடிப்பணியும் கூட்டம்? டாக்டர், நீங்கள் தொழில் சார்ந்து வந்திருப்பதா சொன்னீங்க. இருக்கட்டும். தொழில் ரீதியாக கடமையில் ஈடுபடும் போது நீங்கள் ஒரு தவறும் செஞ்சிடலையா? இருக்கா? தப்பா போன ஒரு ஆப்ரேஷன்? பிலிப் வேண்டா வெறுப்பாய் ஓரப்பார்வை பார்த்து எமிலி பிராண்ட் அப்படியே கொஞ்சம் தள்ளி அவனிடமிருந்து விலகி உட்கார்ந்து கொண்டார். டாக்டர் ஆம்ஸ்ட்ராங் தன்னை கட்டுப்படுத்தி கொள்வதில் மிக சிறப்பான டாக்டர். சிறந்த நகைச்சுவை ஒன்றை கேட்டது போல தலையசைத்து புன்னகைத்து கொண்டார். பேசின விஷயம் என்ன என்பதை புரிஞ்சிக்க என்னால் முடியல என்றார் அவர்.
அது சுழலும்போது என்ன பெயர்? என்னை சம்பந்தப்படுத்தி கிடையாது. என்ன பெயர் அது? க்ளீஸ், க்ளோஸ், கிளாஸ், ஒஃப். அப்படி ஒரு பெயரில் நோயாளி வந்ததாகவோ இல்லை அந்த பெயர் கொண்ட ஒரு மரணத்தோட தொடர்புடையதாகவோ என்னால் நினைத்து பார்க்கவே முடியல. இது எனக்கு ஒரு முழு மர்மம். ரொம்ப நாளைக்கு முன்னாடி நடந்ததா வேற வந்தது. என்னோட ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் நோயாளியாக இருக்கலாமோ? அபாய கட்டத்தில் விழுந்து துடிக்கும் போது தான் ஆஸ்பத்திரி வாசலையே மிதிக்கிறாங்க. இந்த நோயாளிகளை சொல்கிறேன், 90% இப்படிதான் இருக்கும். பிறகு காப்பாற்றவே முடியாமல் நோயாளி இருந்துட்டா அறுவை சிகிச்சை செஞ்ச டாக்டர் தான் கொன்னுட்டதா முடிவு கட்டுறாங்க. பெருமூச்செறிந்தார். மறுப்பாய் தலையசைத்தவாறே, ஆனால் உள்ளுக்குள் நினைத்து கொண்டிருந்தார். குடிச்சிருந்தேன். ஆமாம், அப்படித்தான், குடிச்சிருந்தேன். அப்படியே நான் ஆப்ரேஷன் செஞ்சேன். நரம்பு அதிர, கைகள் நடுங்க. நான் தானப்பா அவளை கொன்னேன். பாவப்பட்டவ, வயசானவ, கிழவி. குடி மயக்கத்தில் தள்ளாடாமல் இருந்திருந்தா எனக்கு அந்த ஆப்ரேஷன் ஒரு சின்ன கொசுக்கடி. என் தொழிலில் தொழில் தர்மம் என்று ஒன்று இருக்கு. அதுதான் என் அதிர்ஷ்டம். என் கூட ஆப்ரேஷனில் உதவி கொண்டிருந்த தாதிக்கு விஷயம் தெரியும். ஆனால் அவ தான் வாயே திறக்கலையே. இருந்தாலும் கடவுளே, அது என்னை உலுக்கி போட்டது என்னவோ உண்மைதான். விழுந்துட்டேன். ஆனால் அது பற்றி வேற யாருக்கும் தெரிஞ்சிருக்கும்? அதுவும் இத்தனை வருஷங்களுக்கு அப்புறமா? பகுதி 4. அறை முழுவதும் அமைதி சூழ்ந்திருந்தது. ரகசியமாகவோ அல்லது நேரடியாகவோ அனைவரும் எம்லி பிரெண்டையே கவனித்தனர். அவரிடமிருந்து விளக்கம் எதிர்பார்க்கப்படுவதை அவர் உணர சில நிமிடங்கள் பிடித்தன. குறுகிய அவரது நெற்றியில் புருவங்கள் உயர்ந்து நின்றன. நான் ஏதாவது சொல்வேன்னு காத்திருக்கீங்களா? சொல்றதுக்கு என்கிட்ட எதுவும் கிடையாது என்றார். ஒன்றுமில்லையா பிரெண்ட் என்று கேட்டார் ஜஸ்டிஸ். ஒன்றும் கிடையாது. அவரது உதடுகள் பூட்டப்பட்டவை போல இறுகிக் கொண்டன. வலப்பக்கம் முகத்தை ஆட்காட்டி விரலால் தட்டிய வண்ணம் இருந்த ஜட்ஜு, உங்க மீதான குற்றச்சாட்டை மறுப்பதை தள்ளி வைக்கிறீங்களா? பிரெண்ட் வெளிப்படையாக சொன்னார். குற்றச்சாட்டினை மறுப்பது போன்ற நீதிமன்ற வார்த்தைகளுக்கெல்லாம் என்னை பொறுத்தவரைக்கும் இடமே இல்லை. எப்போதுமே என் மனசாட்சி எதை செய்யணும்னு சொல்லுதோ அதன்படி நடந்தே வாழ்ந்தவள் நான். என்னை நானே நொந்து கொண்டு வருந்தும் எதுவும் என் வாழ்க்கையில கிடையாது. திருப்தியற்ற நிலைமை அங்கு உருவானது. ஆனால் சுற்றி வர இருப்பவர்கள் நினைப்பவற்றால் அடித்து சொல்லப்படுபவர் அல்ல. எம்லி பிரெண்ட் வளைந்து கொடுக்காமல் உட்கார்ந்திருந்தார். அவர் ஓரிரு முறை தனது தொண்டையை செருமிக் கொண்டார். நீதிபதி பயனில்லை. பிறகு பேசினார். இந்த நிலையில் நமது விசாரணை வந்து நிற்குது. இப்போ ஏய் ரோஜர்ஸ், நாங்க எல்லாரும், நீ, உன் மனைவி, இந்த நபர்களை தவிர இந்த தீவில் வேறு யாரெல்லாம் வசிக்கிறாங்க? வேற யாரும் கிடையாது சார். வேற யாருமே கிடையாது. நல்லா தெரிஞ்சுதான் சொல்றியா? நல்லா தெரியும் சார். உனக்கும் எங்க யாருக்கும் தெரியாத அந்த முதலாளி நம்ம எல்லாம் என்ன காரணத்துக்காக இங்கே ஒன்னா அழைச்சி நிற்க வச்சிருக்கானே எனக்கு இன்னும் பிடிபடலை. இத்தனை பேசியாச்சு, பிரயோஜனம் இல்லை. ஆக என் அபிப்பிராயப்படி நம்மை அழைச்சி வந்த எவனோ அவன் நிச்சயம் புத்தி சுவாதனம் இல்லாதவன்தான். அதனால அவன் மிக ஆபத்தானவன் கூட இருக்கலாம். என்னை கேட்டால் எத்தனை சீக்கிரம் முடியுமோ அத்தனை சீக்கிரத்தில் நாம் எல்லாரும் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறது தான் உசிதம். இன்னைக்கு ராத்திரியே நாம் எல்லாரும் காலி செஞ்சிடணும். கூடவே சொல்வேன், இதில் அத்தனை அவசரம் இருக்கு. மன்னிக்கணும் சார் என்றான் ரோஜர்ஸ். தீவில் தற்சமயம் ஒரு படகு கூட கிடையாது சார். ஒன்று கூடவா கிடையாது? இல்லை சார். அப்போ எப்படி கடற்கரை பகுதியோட தொடர்பு வச்சுக்கிறீங்க? பிரெட் மூலமா சார். அவன் ஒவ்வொரு நாள் காலையும் வருவான். ரொட்டி, பால், தபால் எல்லாம் கொண்டு வருவான்.
மறுநாளைக்கு என்ன வேணும்னு பட்டியல் வாங்கிக்கிட்டு கிளம்பிடுவான். அப்படின்னா நாளைக்கு காலையில் பிரெட் படகுல வந்ததும் எல்லோரும் அவன் கூடவே கிளம்பிடலாம். கோரஸாக அனைவரும் ஒப்புக்கொள்ள ஒரே ஒரு குரல் மட்டும் மாறுபட்ட கருத்தோடு உயர்ந்தது. பெரும்பான்மையோடு ஒத்துவராத விலகி நின்றது காலை ஆண்டனி மாட்சன். விளையாடி பார்க்காம இப்படியா என்றான் அவன். எலி பிடிக்கும் பூனையா? நம்மை மர்மத்தில் தள்ளி உள்ள இந்த சமாச்சாரத்தை கவ்வி பிடிச்சு எரியாம கிளம்புதாவது. இது முழுக்க ஒரு சூப்பர் மர்ம கதை போல இருக்கு, சந்தேகமே இல்லாம. எஸ், இருக்கையின் நுனி வரை இழுக்குது. ஜட்ஜ் அமிலமாய் கத்தினார். நீ சொல்ற மாதிரியான மர்ம கதை விளையாட்டுக்கெல்லாம் என் வாழ்க்கையில நான் எப்போதுமே துணிஞ்சதே இல்லை. விடாபடியாய் ஆண்டனி சொன்னான். நீதிமன்ற வாழ்க்கை ஒரே ஒரு நாற்காலியில முடிஞ்சிடும். ஒரு துடிப்போ வீரியமோ அதுக்கு கிடையாது. எனக்கு த்ரில் வேணும். அது இப்போ வசமா அகப்பட்டிருக்கு சொல்லிவிட்டு கையில் இருந்த விஸ்கி கோப்பையை உதட்டுக்கு கொண்டு போனான். முழுக்க இருந்தது. அத்தனையும் ஒரே மடக்கில் குடிக்கலானான். ரொம்ப வேகமா, ஆமாம், மிக விரைவா தொண்டை அடைக்க இருமினான் ஆண்டனி. மூச்சு காற்றாக படும் மோசமாக திணறினான். முகம் உருமாறி திருகி உச்ச சிவப்பாகியது. காற்றை தேடி தேடி தவித்தான். பின் சட்டென ஓய்ந்தான். கையிலிருந்த கண்ணாடி கோப்பை கட்டுப்பாடு தவறி வழுக்கி விழும் அளவுக்கு நாற்காலிலிருந்து நழுவி கீழே சாய்ந்தான்.